கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி குரு உங்கள் ராசிக்குள்ளே வரார். குரு மிகச்சிறந்த நன்மையை தரக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசிக்குள்ளே வந்து உச்சமடைகிறார். அவர் பார்க்கக்கூடிய இடம் என்ன? 5, 7, 9. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். 9 பாக்கியஸ்தானம். 7 தொல்லை தரக்கூடிய இடம், அதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு இடம். அது அங்கேயே நல்லது நடக்கும். அப்போ அங்கேயே நல்லது நடக்கும்போது எல்லா இடத்துலையும் பிரமாதமாக இருக்குமே. அதனால் நல்ல காலம். நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு புது ரத்தம் பாய்ந்தது, புத்துணர்ச்சி பிறந்தது, புதியதோர் உலகம் செய்தோம் அப்படின்னு பாடினா அது நீங்கள் தான். ஏன்னா அவ்வளோ நன்மை அந்த ஒரு கிரகத்துடைய இன்வேஷன் உங்கள் ராசிக்குள்ளே. அதுக்கப்புறம் பாருங்கள், 12ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அதுவும் ரொம்ப விசேஷம். 2 குடைவர் 11இல் இருந்தால் பிரபல தனயோகம்னு பேர். வரவேண்டிய பாக்கியெல்லாம் வந்துடும். பேங்க்கில் கடன் கேட்டால் தருவான். கையில் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கணும்னு நீங்கள் முயற்சி செய்யும்போது ஃபைனான்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்போ அது வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கலாம், மனை வாங்கணும்னு நினைக்கலாம். இதுக்கெல்லாம் இது உகந்த காலமாக இருக்கும். ஃபைனான்ஸை நான் புரட்ட முடியும். வீட்டில் அப்பா அம்மாவுடைய ஹெல்த்தெல்லாம் நல்லா இருக்கா? பிரமாதமாக இருக்குது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்களா? முந்தானேத்து வரைக்கும் கொஞ்சம் மூக்கு உறிஞ்சிருந்தாங்க, இன்றைக்கி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கான். இதுதான் உங்களுடைய தன்மை. இப்போது சிறப்பான காலம். அதாவது இந்த என்டையர் கம்ப்ளெக்ஷன் சேஞ்சஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாம் குரு சாதாரணமாக இருந்தாலே நல்லது. அந்த குரு உச்சமடைகிறார். அப்போ ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் அப்படின்னு அர்த்தம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சகல சௌரியங்களையும் உங்களுக்கு தருவார். ஆனால் அதே சுக்கிரன் 9ஆம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வரார். அப்போ உங்கள் ராசியில் யார்? குரு சுக்கிரன் 2 சுபர்கள். கேட்கவா ஓடும். சகல நன்மைகளும் ஏற்படும். திருமணம் நிச்சயிக்கப்படும். காதல் விஷயங்கள் வெற்றி அடையும்.